நண்பர் ஒரு ஆள் வந்து கார்த்திக் வச்சு படம் எடுக்கணுங்க, எங்க வீட்டம்மா வந்து கார்த்திக் ரசிகருங்கன்னு சொன்னாங்க. அப்பமெல்லாம் பல வீட்டுல பெண்கள் வந்து கார்த்திக் ரசிகர். ஆமா, மௌனராகம்லாம் பார்த்து அழகன் வேற, அழகன் பெரிய அழகன் பெரிய நடிகன், நல்ல ஒரு கேஷுவலா. இப்போ எனக்கும் கார்த்திக் மேல ஒரு ஈடுபாடு, கார்த்திக் வச்சு படம் பண்ண ஒரு ஆசை, எல்லாரையும் வச்சு பண்ணோம், கார்த்திக் வச்சு ஒரு படம் பண்ணலாமே அப்படின்னு தீபாவளின்னு டைட்டில் வச்சு ஒரு நல்ல ஒரு லாயர் கேரக்டர். அப்போ அந்த குற்றவாளி, அப்போ அந்த கதை மாதிரி ஒரு கதை அதுக்கப்புறம் வந்துருச்சுன்னு வைங்க. நான் பண்ற காலத்துல வரல. பல பேர் வந்து பணத்தாலையும் இதாலையும் இவர் குற்றவாளிகளை பூரா இவர் ரிலீஸ் பண்ணி இவங்க எப்படியாவது பணத்தால தப்பிச்சிருவாங்க, ஆனா இவங்களை நாம கொண்டுருவோம்னு சொல்லி எவிடன்ஸே இல்லாம கொண்டுருவாரு. நீ எவிடன்ஸ் வச்சு நீ பணபலத்தால நீ தப்பிக்கிறல்ல, நானே வாதாடி உன்னை வெளியே கொண்டு வரேன், நானே கொண்டுருந்தேன் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரையா இவர் வாதாடி கொண்டு வர்றோம், அவர் புறம் கொண்டு வருவார். போலீஸுக்கு இடையில டவுட் வரும், ஏன்னா இந்த சாவுறது இந்த டெத்தார் பூராமே இந்த லாயர் கேஸா இருக்கு எப்படி கண்டுபிடிச்சு இவர் கிளைமேக்ஸ் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் படம் வைங்க. அப்போ அவரு ரொம்ப கார்த்திக் பரபரப்பா சிறிது டேட் கொடுத்தா வரமாட்டாரு போக மாட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் நாங்கள் சிக்கிறோம். ஒருத்தர் படம் எடுக்கணும்னா சரி வாங்க என்ன போவோம்னு சொன்னோம். கார்த்திகிட்ட பேசுகிறோம், யாரோ ஒரு பிஆர்ஓ பிடிச்சி நம்பரை பிடிச்சி, ஆனால் உங்களை பார்க்க வந்துட்டு இருக்குன்னு, ஹலோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க, நல்லா பேசுறாரு, அடையாளமே தெரியட்ட கூட பேசுறாரு, ஹலோ பாரதி உங்களுக்கு தெரியும் எனக்கு நல்லா தெரியும் வாங்க பேசலாம் வாங்க. 5 லட்ச ரூபா பணத்தை அட்வான்ஸோட கதை சொல்லும் போதே அட்வான்ஸோட போயிடுவோம்னு சொல்லிட்டு போனா அப்படியே முத்துராமன் சார் ஃபோட்டோ பெரிய ஃபோட்டோ போட்டுருந்து மாலெல்லாம் போட்டுருந்துச்சு. அப்போ இந்த கதையை என்ன கதை கேட்குறீங்களா என்னன்னு, ஓகே கேட்கலாமே அப்படின்னாரு. அப்புறம் பணம் நான் கையில் தொடுறது இல்லை, பெரும்பாலும் பணத்தை தொடுறது இல்லை, நீங்கள் அப்பா ஃபோட்டோக்கு முன்னால் வச்சுருங்களேன் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி பணத்தை கொண்டு வந்து வச்சோம். சார் உள்ள கை விட்டு ஒரு செயினை பிடிச்சாரு, அப்பாவுடைய டாலர் அடி பிடிச்சிட்டு, ஹலோ பாரதி இந்த படம் என்னமோ பெருசாக வரும்போது தோணுது, அது ஒரு வைப்ரேஷன் இருக்குது, அப்பாவோட வைப்ரேஷன் இது புதுசாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்ட்டு பணத்தை கொடுத்தவங்க கொண்டு உள்ள வச்சிட்டாரு. சப்ஜெக்ட் இப்போ கேட்கலாமா, நான் மண்டேக்கு மேலே ஊட்டி இருக்கேன், ஊட்டி வாங்களேன், ஊட்டியில் வச்சு கேட்டுடலாம். சரி ஓகே ஊட்டியில் போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கு. இப்போ இடையில ஒரு நாள் பேசினார், ஹலோ நான் கார்த்திக் பேசுகிறேன், ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ப்ராப்ளம், ஒரு சின்ன அர்ஜென்ட், ஒரு 5 lakhs கிடைக்குமா, என்ன சார் கொடுத்துடலாம் சார், சின்ன அந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் பேசுகிறேன், கொடுங்க கார்த்திகில் கொடுத்தா உடனே டேட் கொடுத்துறாரு கொடுங்க அப்படின்னு சொல்லி 5 லட்சம் ரூபா. அப்போ அதை எடுத்துட்டு ஊட்டிக்கு அந்த ப்ரொடியூசர் ஒரு காரை கொடுத்து அதை கொடுத்து வீட்டில் விட்டு கொடுத்துருவாங்க. அந்த கதையை நல்லா சொல்லிட்டு வந்துருங்க, டேட் ஒரு 3 மாதத்துக்குள்ள வாங்கிட்டு வந்துருங்க எல்லாம் சொல்லி அனுப்பிடாரு. போயிட்டு கார்த்திகை பார்த்து கதை சொல்ல போகிறேன். அவர் ரூமுக்கு வர சொன்னார். நைட்டு கேரட்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறாருன்னு வைங்க, ஏதோ மினரல் வாட்டரோ ஏதோ ஒரு நல்ல தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறாரு. நீங்கள் குடிக்கிறீங்களான்னாரு, வேணாங்க நீங்கள் பார்த்துக்கலாங்கண்ணே. இப்போ அது வாட்டர்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி குடிக்கிற தண்ணின்னு வச்சுங்களேன், ஒரு குட்டி குட்டியாக ஒரு 5 கிளாஸ் வச்சு 5 கிளாஸ் டொக்கு டொக்கு டொக்குன்னு ஊற்றுறாரு. இப்படி ஊற்றுறாருன்னு பார்த்தா அப்படி டக்குன்னு 5மே எடுத்து குடிச்சிக்கிறாரு. பேசலாமே கதை கேட்கலாமே கொஞ்சம் ரிலாக்ஸ், ஓகே ஓகே கதையை சொல்கிறேன் இந்த மாதிரி இது ஒரு லாயருங்க இப்படி பண்ணுறாருங்க, இந்த மாதிரி ஜாமீனில் கொண்டு வந்துடுறாரு, அவன் குற்றவாளி கொடூரமான தப்பு பண்ணவன்னு தெரிஞ்சு அவனை இவர் கொண்டுறாரு, எவிடன்ஸே இல்லாமல் போயிடுது. கடைசியில் போலீஸ் சந்தேகம் ஒரு 2 hours கதை கேட்டார். அப்போ ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தா அந்த 5 லட்ச ரூபாய் எங்கேயும் உள்ள வச்சிட்டார். கதை கேட்டு மாதிரி எனக்கு என்னமோ இந்த கதையில் நிறைய பிளட்டு கொட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, நிறைய பிளட்டு பக்கெட்டாக கொட்டுற மாதிரி இருக்குல்ல, என்ன எப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு ஷாக் ஆகிறேன். அதனால் எனக்கு கதை சேஞ்ச் பண்ணலாமே, நைஸ் கதை சேஞ்ச் பண்ணலாமேன்றார். இல்லைடா இது இவ்வளவு செட்டப் எல்லாம் சொல்லி கதையெல்லாம் சொல்லி அட்வான்ஸ்லாம் 10 லட்சம் கொடுத்து கதையை சேஞ்ச் பண்ணலான்றாரு. டவுட் ஆயிடுச்சு. சரி சார் அப்போ நான் நாளைக்கு ப்ரொடியூசர் ஒரு வார்த்தை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு ப்ரொடியூசரை பார்க்கும். ப்ரொடியூசர் அதுக்குள்ளே கார்த்திகை பற்றி விசாரிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். கார்த்திக் டேட் கொடுத்தா வரமாட்டார், நீ பணத்தை கொடுத்துறாங்க அப்படின்றாரு. பாதிகடன் கார்த்திகை பற்றி விசாரித்தேன், எல்லாம் டவுட்டாக சொல்கிறாங்க, அவர் சரியாக ஷூட்டிங்கே வரமாட்டான்னு சொல்கிறாங்க, நீங்கள் கொடுத்த காசை வாங்கிட்டு வந்துருங்க. இது என்னடா பெரிய தொல்லையாக போச்சு அப்படின்ட்டு கார்த்திக் ரூமுக்கு நான் பக்கத்தில் ரூம் போட்டு தங்கிட்டேன். காலையில் ரூம் போகிறேன், டோன்ட் டிஸ்டர்ப்னு ஒரு பெரிய போர்டை தொங்க விட்டார். ஒருத்தனை காவலுக்கும் விட்டார். என்ன யார் பார்க்க முடியாது சார், அவர் எப்போ வராரு அப்போ தான் பார்க்க முடியும்ட்டாங்க. அவர் லவ்லின்னு ஒரு படம் ஷூட்டிங் ஊட்டியில் நடந்துகிட்டு இருக்கு. ஊட்டியில் ஷூட்டிங்கு அவர் வாட்டுக்கு ஒரு 4 மணி 3 மணிக்கு தான் எந்திரிச்சு வெளியே வராது. அதுக்குள்ள டேரக்டர் கேமராமேன் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 ஷாட் தான் எடுக்க முடியும், லைட்டு பேர் ஊட்டியில். கரெக்ட் வந்தார். ஹலோ என்ன வேலை செய்யலாமே, ஏன் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க போவோம் வேலை செய்யலாமே, வா ஓ ஹாய் கேஷுவலாக எடுக்காரு. எந்த சீரியஸும் இல்லை, எந்த டென்ஷனும் இல்லை, கேஷுவலாக பேசுறாரு. என்ன பார்த்தாரு, என்ன பாட்டி நீங்கள் போவியா சார், ஒரு சின்ன ப்ராப்ளம் சார், ஒரு நிமிஷம் வாங்க. வாங்க 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 என்ன சொல்லுங்க சார். ப்ரொடியூசர் உங்களை வச்சு படம் பண்ண வேண்டான்றாரு, கொடுத்த ரூபாயை திருப்பி வேண்டாம் டேரக்டா சொல்லிட்டீங்களா, வேற வழி. ப்ரொடியூசர் வந்து வேண்டான்னு சொல்றாரு. அதனால அந்த அட்வான்ஸ் கொடுத்த காசை வேண்டாம், நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு கொடுங்க, ராத்திரி கொடுத்த காசை மட்டும் கொடுத்துருங்க, நான் பரப்பிட்டுறேன். என்னமோ கொஞ்சம் அப்செட் ஆகுறாரு, நீங்கள் திடீர்னு கதையை சேஞ்ச் பண்ணுறதுனால அவர் கொஞ்சம் யோசிக்கிறார் சார்.
காட்சிக்கு காசு கொடுத்தா வராதுன்னு இண்டஸ்ட்ரிக்கே தெரியுமே, உங்களுக்கு தெரியாதா? அநேகமாக நீங்கள் பெப்சி ப்ரொடியூசர் கவுன்சில், தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில், ஐ திங்க் சேம்பர் ஃபெடரேஷன், இங்கெல்லாம் நீங்கள் போகணுமே. ரொம்ப கேஷுவலாக எல்லா பக்கம் போகணுமே. நீங்கள் எப்படி கார்த்திக் தான் காசு கொடுத்தா வராதுன்னு இண்டஸ்ட்ரிக்கு தெரியுமா பாரதி, உங்களுக்கு தெரியாதா? சார் இல்லை சார், அவங்க பெரிய ஆளுக்கு சார், தப்பாக போயிடும், நாளைக்கு கரெக்டாக பண்ணிடுவாங்க சார். கரெக்டாக பண்ணால் நாமளும் பார்த்துக்கலாமே, பயந்தா வேலை செய்ய முடியுமா? ஹாய் பாய். ஒரு பெக்கூலியர் கேரக்டர். கார்த்திக்கு மிகப்பெரிய நடிகர், அவருடைய மார்க்கெட்டை வேற யாருக்கெல்லாம் கெடுக்கல, அவரே கெடுத்துட்டார். அப்புறம் பார்த்தா சரி, இது ரூபா வாங்க முடியாது இருக்குன்னு அவன் பிடிச்சி நான் சொல்லிட்டேன். எப்போ அவர் ரூபா எப்படி எப்படி சொல்றாரப்பான்னு, அதெல்லாம் கூட வாங்க மச்சா பூச்சா நான் கத்துறான். ஐயோ இந்த கத்தி என்ன பண்றது, கார்த்திக் எப்படி காசு வாங்குறது, ரைட் ஓகேன்னு. விஜயகாந்த் சார் அப்போ நடிகர் சங்க தலைவர், அவர்கிட்ட போயிட்டோம். அண்ணா வணக்கம்ண்ணே. நான் கார்த்திக் சார்ட்ட ரூபாய் கொடுத்துட்டு கொஞ்சம் மாட்டிக்கிடுச்சுண்ணே. ஆமாம், ஒரு 4-5 கம்ப்ளைண்ட் இருக்க, ப்ரொடியூசர்லாம் ஒரு 5-6 பேர் இருக்காங்க, ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் 7வது ஆளுன்னு வச்சுக்கோங்களேன், 6 பேர் ஏற்கனவே இருக்காங்க. எல்லாரையும் ஞாயிற்றுக்கிழமை வர சொல்கிறேன், கார்த்திகை நாங்கள் வர சொல்கிறேன், பஞ்சாயத்து அன்னைக்கு முடிச்சுருவோம். நல்ல விஷயமா இருக்கும், கேப்டன் தலையிட்டா முடிஞ்சிடும் போலுக்கிட்டு நாங்களும் ரொம்ப நம்பிக்கையோட ரோஜா கம்பெனிஸ், காஜா மைதீன் அண்ணன், சில பேர் ப்ரொடியூசர்ஸு, முத்துசாமி சார், நாங்கள் எங்கன்னு ஒரு லிஸ்ட் ஒரு 6 பேர், நான் ஒரு 7-6 ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். காஜா மைதீன் இருக்காரு. காஜா மைதான் அந்த மெயின், அவ்வளோ அதிகமாக கொடுத்தவர். உடனே விஜயகாந்த் சார் தான் பஞ்சாயத்து தலைவர். உடனே எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். இல்லை கார்த்திகை வர சொல்லிட்டேன், கார்த்திக் வந்துடுவார், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பார்த்துடலாம். சண்டே 10 மணிக்கு வர சொல்கிறீங்க, 10 ஒரு 12க்கு வருவார், பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. நாங்களும் 10 மணிலேருந்து வெயிட் பண்ணுறோம். ஆள் 11 ஆச்சு, 12 ஆச்சு, 1 ஆச்சு, 2 மணி 3 மணிக்கு வந்தாப்புல. வழக்கம் போது ஷூட்டிங் வர மாதிரி தான், பஞ்சாயத்துக்கு வந்தால் கூட எந்த வித டென்ஷன், எந்த வித எமோஷனல் ஆகாமல், ஹலோ ஹலோ எவ்ரிபடி, குட் மார்னிங் மார்னிங் மார்னிங், ஹாய் 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 செல்லம் அப்படின்னு எந்த சீரியஸும் இல்லை. ஹாய் செல்லம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஃபைன், ஆமாம். விஜயகாந்த் கார்த்திக், என்ன இது ஒரே பிரச்சனை, வைக்க வேறு பிரச்சனை, இத்தனை பேரும் பணம் கொடுக்கணுங்கிறாங்க, நீங்கள் வேட்டுது டேட்டுது. எஸ் கேப்டன், டுடே கிளியர். எனக்கு மென்டல் டார்ச்சராக இருக்குது, அதனால் தாங்க முடியல, எனக்கும் பல ப்ராப்ளம் இருக்குது, அதனால் நீங்கள் இன்னைக்கு நான் எல்லாத்தையுமே செட்டில் பண்ணுறேன். அப்பான எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு வந்தாச்சு. அவர் பாண்டியன் ஒரு பையன், அவருடைய அசிஸ்டன்ட் ஒரு பையன் உண்டு. அப்படி எட்டி பார்த்தாரு, பாண்டியன் பெரிய பேக் எடுத்து வச்சாங்க. உடனே விஜயகாந்துக்கு ஷாக்கு தான். அவர் இங்கே உட்காந்துருக்காரு, நாங்கள் தான் இங்கே உட்காந்துருக்கோம், கார்த்திக் இந்த பக்கம் உட்காந்துட்டாரு, என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. உடனே விஜயகாந்த் சார் சொல்றாரு, அதுதான் உங்களுக்கு நல்லது செட்டில் பண்ணிடுறேன். நான் எஸ் கேப்டன், எனக்கு இது ஒரே பெரிய ஹெட்டேக்கு, நான் இன்னைக்கு எல்லாம் செட்டில் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவேன், ப்ளீஸ் கேப்டன் அப்படின்றாரு. சரி ஓகே கொடுத்துருவாரு. உள்ள கைவிட்டு நோண்டுறாரு, ரூபாய் எடுக்க மாட்டேன்றாரு. கட் பண்ணிங்கன்னா இந்த கேலண்டரில் சீட் வரலாம், ஒயிட் சீட், நம்ம டேபிள் வச்சுருப்போம் எழுதுறதுக்கு, சும்மா ஏதாவது எழுதுறதுக்கு ஒரு கட்டு வச்சுருப்போம், பணக்கட்டு மாதிரி. அந்த மாதிரி ஒரு கெட்டை வெளியே எடுத்துட்டு, காஜா மைதீன் நீங்கள் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பணம் கொடுத்தீங்கல்ல, காஜா மைதீன் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் டேட்ஸ் கன்ஃபார்ம். உங்கள் பேர் முத்துசாமி, முத்து மறந்துட்டு, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் உங்களுக்கு டேட். அடுத்தது செப்டம்பருக்கு அப்புறம் நவம்பர், டிசம்பர், ஜனவரி டேட். கிழிச்சு கொடுக்குறாரு டேட்டு. எனக்கு ஒரு டேட்டு ஜூன், ஜூலை, அடுத்த வருஷம். இந்த வருஷம் உட்காந்து அடுத்த வருஷம் வருது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், பாரதி கண்ணன் 7வது ப்ரொடியூசர், 7வது ஆர்டர்ல அப்படித்தானே வரும். 7 பேப்பர், ஒயிட் பேப்பர், இவ்வளோ சைஸுக்கு கிழிச்சு, ஐ எம் டேட் கன்ஃபார்ம் கார்த்திக், ஐ எம் டேட் கன்ஃபார்ம் கார்த்திக், கை சக்க போட்டு ரூபா கொடுத்தாரு. பார்த்தா காச்சா மைன் டென்ஷன் ஆயிட்டாரு. சாதாரணமாகவே பயங்கர டென்ஷன் தான், கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு தட்டாப்டான் ஆயிட்டாரு. என்னதுன்னு கேட்டேன். விஜயகாந்த் ஒன்றும் புரியல, அவரும் ஷாக்கு தான். அண்ணனுக்கு கேப்டனுக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இப்படி பண்ணிடுறாரு, இது எப்படி சமாளிக்கணும்னு தெரியாது. கேப்டன் நீங்கள் தலையிடாத கேப்டன், நான் இவனெல்லாம் பார்த்து என்ன பண்ணு ஃப்ரீ சேர் எடுத்து ஓங்குறாரு. கார்த்திக் ரொம்ப கூலாக சொல்கிறாரு, ஏய் பாய் கூல் பாய், என்ன ப்ராப்ளம் என்ன, எல்லாரும் கூலாக தானே இருக்காங்க, நீங்கள் எமோஷனல் ஆகிறீங்க, கொஞ்சம் கூல் அப்படிங்கிறாரு. அப்புறம் விஜயகாந்த் அவர் பிடிச்சி நம்ம போனான்னு கத்துறாரு. இந்த கார்த்திகை நான் விட மாட்டா மூச்சுக்காரு. உடனே விஜயகாந்த் அவரே உள்ளே கூப்பிட்டு போயிட்டு பெரிய மேட்டர் 60 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. அவர் படம் எடுக்க கொடுக்கல, யாச்சும் கைமாத்து வாங்கி கொடுத்துருக்காரு. நீங்கள் பாட்டுக்கு இப்படி பண்ணீங்கன்னா பஞ்சாயத்து செக் எழுதி கொடுத்தாரு அவர்கிட்ட, எங்களுக்கெல்லாம் சீட்டு தான். ஹலோ ஓகே பாய், அங்கெல்லாம் ரெடி ஆகுங்க, நான் என்ன அவருக்கு மட்டும் செக்கு, உங்களுக்கு எல்லாம் இதே காகிதம், வெள்ளை சீட்டு, துண்டு சீட்டு. அப்புறம் விஜயகாந்த் நாங்கள் கேட்குறோம், ஆனால் என் கேப்டன் என்னது துண்டு சீட்டு கொடுக்குறாரு, ரூபா கொடுக்குறது போல கொடுக்குறாரு. அப்போ கார்த்திக், என்ன கார்த்திக் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு ஆன்சர் பண்ணிட்டு போங்க. ஹலோ உங்ககிட்ட நான் கடன் வாங்க வரல, நான் டேட்டு தரேன்னு சொன்னேன், கொடுத்துட்டேன்.
நான் உங்ககிட்ட கடனா வாங்கினேன். இல்லை ஓகே பாய் பாய் செட்டில்மெண்ட் ஓகே பாய் கேப்டன். இன்னைய வரைக்கும் வாங்க முடியல. எப்படி வாங்க முடியும்? அவ்வளோதான். 6 ப்ரொடியூசரும் 6 பிடிச்சா வெள்ளச்சீட்டு வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். அவர் விஜயகாந்த் கரெக்டாக சொல்கிறாரு, ஆமாங்க கடனா கொடுத்தீங்க, படம் எடுக்க தானே கொடுத்தீங்க, இப்போ படம் எடுக்க ஆரம்பிக்காது, நீங்கள் எடுக்க தயாராக இருந்தால் எடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. எல்லாருமே விட்டோம். அவர் காஜா பைத்தியம் அண்ணனுக்கு மட்டும் செட்டில் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வித்தியாசமான நடிகர், நல்ல நடிகர். மார்க்கெட்டை மற்றவங்கெல்லாம் கெடுக்கல, அவரே இதை தான் மார்க்கெட்டை பண்ணிக்கிட்டாரு. அல்ல இன்னை வரைக்கும் நடிச்சுட்டு இருப்பாரு. கமல் சாருக்கு அடுத்த கேட்டகரின்னு கூட சொல்லலாம். 100%. என்ன ஆக்டர்! அதாவது இப்போ எப்படி இந்த போல சீரியஸ்லி அவர் எவ்வளோ காமெடி பண்ணுறாரு பாருங்க. எவ்வளோ பெரிய ஆட்கள் பணம் கேட்டு வந்திருக்கோம். ஹாய் எவ்ரிபடி குட் மார்னிங், ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்க, கூலாக இருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் வருவார். காய்ச்சி தான் கொடுத்துருக்காரு, படம் எடுப்போன்னு அப்ரோச் பண்ணீங்களா? பண்ணவில்லை. எப்படி பண்ண இதை வச்சு பண்ணி இது இருக்குது போய் இன்னும் எக்ஸ்ட்ரா கொண்டாந்து படத்தை கொடுத்து என்னைக்கு படம் எடுக்க, என்னைக்கு டேட்டுக்கு வர, ஜோ எல்லாம் போதும், இந்த 10 ரூபாயோட போயிடுவோம் அப்படின்னு எல்லாம் விட்டோம். 10, 15, 25, 35 ஒவ்வொருத்தரும் தரவாரியாக இருந்தாங்க. நான் தான் 10, மற்றவங்களாம் கூடுதல். 18, 20, 25. ஒரு ஜாலியான ஆள். நட்புக்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவார். தியாகண்ணனுக்கெல்லாம் அப்பெல்லாம் நல்லா ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருந்தார். யாருக்கும் பணத்தெல்லாம் பெருசாலாம் அப்படி சீரியஸாக எடுக்க மாட்டார். என்ன ஏதாவது ப்ராப்ளமா, ஏதாவது பணம் வேணுமா, ஓகே